உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தனா சொல்லு, எதுக்காக அவனை ஏத்துக்கிறேன்னு சொன்ன? ஒரே நாள்ல நீ எப்படி மாறுன? இவன் கூட வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. ஏய், அப்ப ஏன் தான பஞ்சாயத்துல விருப்பம் இருக்குன்னு சொன்ன? அம்மா சொல்லிதான் நான் அப்படி சொன்னேன். என்னத்த நான் சொல்றேன்? ஜானகி சொன்னாளா? அம்மா தான் பஞ்சாயத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லாத, எனக்காக இது பண்ணுன்னு கேட்டுக்கிட்டாங்க. அம்மாவுக்காக மட்டும்தான் அப்படி சொன்னேன். மத்தபடி இவனை பார்த்தாலே எனக்கு ஒருவருப்பா இருக்கு. இவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. என் கனவு, ஆசை எல்லாத்தையும் ஒரே நாள்ல அழிச்சவன். இவன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். டேய் சீனு, தனாவதா அண்ணி அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. உனக்கு என்னடா வந்துச்சு? நீ ஏன்டா இவளோட வாழ்றன்னு சொன்ன? டேய் சீனு, உன்னை காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. நம்ம குடும்பத்தையே பழி வாங்கியிருக்கா. ஆனா நீ இவ கூட போய் வாழ்றன்னு எதுக்கு சீனு சொன்ன? என்னடா நீ தாலி கட்டிட்டேன்னு அவளை ஏத்துக்க நினைக்கிறியா? இல்ல இந்த குடும்பத்தை விட உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சா? சீனு, இவ கூட சந்தோஷமா நீ வாழ முடியும்னு நினைக்கிறியா? இவனால உன் அப்பாவோட உயிரே போயிருக்குண்டா. இப்ப வரைக்கும் அந்த மனுஷனுக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவர் அங்க படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அதுக்கெல்லாம் காரணம் இவதானே? டேய் சீனு, உன் அப்பா உயிரை எடுக்க பார்த்தவ கூட போய் வாழ்றேன்னு சொல்றியேடா, அசிங்கமா இல்ல உனக்கு? சொல்லுடா, ஏன் அப்படி சொன்ன? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அப்பாவை விட என்னைக்குமே எனக்கு முக்கியம் இல்ல. மாயா செஞ்ச துரோகத்தை நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். மாயா கூட வாழ்றதுக்கு எனக்கு 1% கூட விருப்பம் இல்ல. டேய், அப்புறம் ஏன்டா நீயும் சம்மதம் சொன்ன? நானும் அத்தை சொன்னதுனால தான் பஞ்சாயத்தில் அப்படி சொன்னேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.